மக்களே வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சண்டே. இந்த நாய் வேறு தொல்லை தாங்க முடியல. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா. லஞ்ச் அண்ட் டிஃபன் டின்னர் எல்லாமே ஒன்றா செஞ்சு முடிச்சாச்சு. நான் அப்பப்போ செய்ய தேவையில்ல, சண்டே ஒரு நாள் நம்மளுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் ரெஸ்ட் இருக்கும். ஆனால் சண்டே தான் நான் வீட்டில் இருக்க ஒய்ஃப்க்கு வந்து ஜாஸ்தி வேலையாக இருக்கும். ஒய்ஃபு இல்லை அம்மா இல்லை அக்கா தங்கச்சி எல்லாருக்கும் அன்றைக்கி தான் ஜாஸ்தி வேலையாக இருக்கும். நான் அதை இதை செய், மட்டன் எடு, சிக்கன் எடு, ஃபிஷ் எடு, முட்டை எடு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் நான் ஒரே முட்டை எல்லாமே முடிச்சிட்டேன். இன்னும் வந்து ரைஸ் வெந்துட்டு இருக்குது. அப்புறம் வந்து அவங்க சிக்கன் மட்டன் இதானே எடுத்துகிட்டு வருவாங்க. அதை மட்டும் நம்ம ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுத்துட்டா நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு. பக்கம் நம்ம வேலையை பார்த்தலாமா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டான ஒரு பூரி பாருங்கள், ஓட்டை போட்டாச்சு. எல்லாம் சுட்டு வச்சதுனால நான் அமர்ந்துடுச்சு பாருங்கள். ஓட்டை சூப்பரான ஒரு புதுசான பூரி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு குழம்பு. இருங்க அதை வந்து காட்டுறேன். சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு தண்ணி குழம்பு. ஏன் இவ்வளோ தண்ணியாக வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பூரிக்கு அப்படி தண்ணியாக ஊற்றிட்டு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் நான்வெஜ் விட்டதுனால எங்கள் வீட்டில் நான்வெஜ்லாம் அவ்வளோவும் செய்கிறதில்ல. என் ஹஸ்பண்ட் எனக்கொசரம் அவங்க ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறாங்க, நாங்கள் வீட்டில் செய்கிறதில்ல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் கொஞ்சம் இருக்குது. சூப்பரான ஒரு வெண்டைக்காய் புளி குழம்பு. நேற்று நைட் செஞ்சதை சுண்டை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அங்கே எண்ணெய் மிதந்துட்டு வருது தெரியுதுங்களா? அவ்வளோ எண்ணெய் மிதந்துட்டு வருது, அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட கிரேவி. என்ன சொல்லுங்கள், புளி குழம்பு தான் இது. கருப்பு மூக்கல்ல வெண்டைக்காய் புளிலாம் போட்டால் செம்ம சூப்பராக இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி புளி குழம்பு பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும், என் ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால் செஞ்சது இது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வெந்துட்டு இருக்குது. ரைஸ் பார்த்துடலாமா. பாருங்கள், ரைஸ் வெந்துட்டே இருக்குது. சரி, ரைஸ் வடிச்சிட்டு அப்புறம் வந்து அவங்க சிக்கன் ஆர் மட்டன் எது எடுத்துகிட்டு வராங்களோ அதை செஞ்சிட வேண்டியது தான். டைம் பார்த்திங்கன்னா 7:52 பார்த்துக்கோங்க. இப்போ நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் ஆல்மோஸ்ட். இப்போ ரைஸ் வடிச்சிட்டு அவங்க சிக்கன் ஆர் மட்டன் எதானே எடுத்துகிட்டு வந்துட்டால் நம்ம வேலை செய்ய வேண்டியது தான். காலையிலேருந்து கோவம்லாம் போட்டாச்சு, அவ்வளோதான். நம்ம 9 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம டிவி பார்க்குறதானா இல்லை தூங்குறதானா எந்த வேலையும் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு காலையில் வெறும் சுறுசுறுப்பாக இருந்து செஞ்சுட்டேன். இன்னும் அவங்கள எழுப்பி நம்ம சிந்தாஸை தான் போயிட்டு வாங்கிட்டு வர சொன்னோம் சிக்கன் ஆர் மட்டன். நம்ம சிந்தாஸ் பெத்த பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம பாப்பா அவளை எழுப்பி விட்டால் தான் அவள் போய் கேட்பா. சரி, நான் இன்றைக்கி நீங்கள் என்னெல்லாம் சமைச்சிங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலில் தினமும் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் வருது, போய் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.